300 லிட்டர்ன்றது நினைத்து பார்க்க முடியாத. ஏன்னா அதற்கான நிறைய எஃபர்ட் அவங்க எடுக்கணும். அது எளிதல்ல. அதுக்கான நேர செலவழிக்கணும், அதை ப்ரிசர்வ் பண்ணணும், அதை கொடுத்து அனுப்பணும். இவ்வளவையும் அவங்க செஞ்சு எத்தனை நூற்றுக்கணக்கான குழந்தைகளை அவங்க காப்பாத்திருக்காங்கன்னு பாக்குற போது ஈகை அப்படிலாம் நம்ம பேசுறோம்ல, அதுக்கு கண் முன்னே வாழும் உதாரணமாக இந்த சின்ன பொண்ணு ரொம்ப வயதுல குறைந்தவங்களா தான் இருக்கணும். வேதம் புதிதுன்னு நினைக்கிறேன், பாரத்ராஜா சாருடைய படம். அல்ல ஒரு வசனம் வரும், எந்த கோவிலுக்கு போனாலும் சாமி ஒண்ணுதான், எந்த வீட்டுக்கு போனாலும் தாய் ஒண்ணுதான்னு ஒரு வசனம் வரும். அப்படிதான் அத்தனை குழந்தைகளுக்கும் அம்மாவா இருந்திருக்கிற செல்வ பிருந்தாவை முதல்ல கவனிக்க வச்சு அவங்களுக்கு இந்த விருதை கொடுத்த பிஹைண்ட் வுட்ஸுக்கும் இத்தனை பெரிய ஒரு சேவையை செய்திருக்கிற இந்த அருமை குழந்தைக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போ நான் பெத்த பிள்ளைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்கறது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இயல்பாகவே நம்மளை மீறி அந்த பாசம் வந்துடும். ஆனால் யாரோ பெத்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு தோணுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. நான் எங்கள் பருவத்தில் எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் இந்த காலத்து பிள்ளைகள் சமூக அக்கறையோடு இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இதை பார்த்து இன்றைக்கி வர்ற இளம் பெண்கள், ஏன்னா தாய்ப்பால் கொடுத்தா அழகு பெயரும்னு அப்படி ஒரு ஜென்ரேஷன் இருந்த காலங்கள்லாம் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது, தாய்ப்பால் கொடுப்பது தான் அழகு என்று இன்னைக்கு இவ்வளோ அழகா ஒரு பொண்ணு வந்து முன்னாடி இவ்வளோ பேருக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்கான்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் சித்தி கொடுமையெல்லாம் நிறைய கதைகள் எல்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது மாற்றான் தாய் குழந்தை தான். அதை தான் குழந்தையா நினச்சி அதை பசியாத்தணும்னு என்னைக்கு நீ நினச்சிட்டியோ நீ தெய்வமாயிட்டடா கண்ணா. இது வந்து தெய்வத்துக்கு சமமான ஒரு பெண்ணோட இன்னைக்கு நின்று பேசுகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இங்கே இருக்கிற இளம் பெண்கள் எல்லாருமே ஒன்று நினச்சிக்கங்க, பின்னாடி உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பளிப்பதற்கு கடவுள் ஒரு வரம் கொடுத்தால், ஏன்னா இது வரம், இந்த வரம் கொடுத்தால் நிச்சயமாக இந்த வரத்தை பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்குமா. பிள்ளைங்களெல்லாம் பாதுகாக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி 10 பிள்ளைகள் பிறந்திருக்குன்னா அந்த பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறத விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது. எனக்கெல்லாம் என் காலத்தில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன் போல இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். உங்கள் பக்கத்தில் நிற்கிறதுக்கே எனக்கு பெருமையாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அக்கா, ரொம்ப நன்றி. நன்றிக்கா. படார்னு எனக்கு பாரதி பாஸ்கர் அங்கே தான் உட்காந்துருக்காங்க, திடீர்னு ஸ்டேஜ் நிற்கிறாங்கன்ற மாதிரி இடையில பட்டிமன்ற ஸ்பீச் எல்லாம் எடுத்து விட்டாங்க. அக்கா சூப்பர்க்கா, வேற லெவல், அமேசிங். அண்ட் செல்வபிரதா அவர்களிட திரும்ப நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா 300 லிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் உடல்நிலை, ஹெல்த் கண்டிஷன், நிறைய விஷயங்கள் இருக்குது. இடையில உடம்பு சரியில்லாம கூட போயிருக்கலாம். பட் அது எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி கண்டினியூஸாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? நியூ மதராக ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். நம்ம குழந்தைய பார்த்துக்கணும், செகண்ட் பேபினா ஃபஸ்ட் பேபியும் பார்த்துக்கணும். இதில் இந்த பிரெஸ்ட் மில்க் டொனேஷனும் பண்ணுற ஹஸ்பண்ட்லேருந்து அத்தை மாமா எல்லாருமே வந்து இதை பண்ணுறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணாங்களே தவிர எதுக்கு வேணாம் அப்படின்னு ஒரு வாரம்